வரலாற்று பூர்வமாகவே எடுத்து ஒவ்வொன்றையும் கூட எடுத்து 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 வச்சு பாருங்க. நீங்கள் ஐயோ உரிமை போயிருது, மாநில தன்னாட்சி, மாநில உரிமை அப்படின்னு பேசுவாங்க. எடுத்துகிட்டு போகும்போது சரி சாமி, சரி இஷ்டமா. இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்வி உரிமை எப்படி போச்சு? கல்வி மாநில உரிமை, நம்ம மாநிலம் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலும் உரிமை. அதை எப்படி போச்சு? இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துட்டு போகும்போது ஏன் அமைதியா இருந்தீங்க? எடுத்துட்டு போனப்ப என்ன பண்ண? பேசவே இல்லையே. பேச முடியாது. ஏன்னா அது எமர்ஜென்சி காலத்துல பண்ணப்பட்டது. நீ சொல்ற பொய் எல்லாம் உன் தம்பிங்க கூமுட்டு தம்பி இருக்கானுங்களா, அவனுக்கு தான் அது வரலாறு, அதுதான் உண்மை நம்புவானுங்க. அதனால திரும்பி திரும்பி பேசு அதே பொய்ய. தொடர்ந்து பேசுவாப்ல அந்த பொய்ய. ஏன்னு வச்சுங்களா, பதிய வைக்கிறாப்ல தம்பிகள் மனதுல. அந்த பொய் பேசுறத உண்மைன்னு நம்பணும். அவனுக்கு 4 இடத்துல போய் பேசுவானுங்களா அதுக்காக. என்ன பித்தலாட்டம்? எமர்ஜென்சி காலத்துல பண்ணப்பட்டது அது. அண்ணா எவ்வளவு நேக்கா போய் சொல்றாரு பாருங்க. கேட்கவே இல்ல. கேட்கவும் முடியாதுங்க. வாயே திறக்க முடியாதுங்க. பத்திரிகையே தணிக்கை செய்யப்பட்டிருக்கு. அதுதான் நடந்ததுங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அங்க இருந்தாப்புல ஆதரவா. யாருக்கு? இந்திரா காந்திக்கு ஆதரவா இருந்தாப்புல. அவர் பேர் இதுல வந்துடாது. தப்பி தவறி கூட வராது. அதாவது ஆதரவா இருந்த